ஹலோ பட்டோஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீகாந்த், ஜிவி பிரகாஷ் நடிப்பில வெளியாயிருக்க ஒரு தரமான ட்விஸ்ட் உள்ள பிளாக்மெயில்ங்கிற படத்த தான். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீகாந்தோட குழந்தை காணாம போயிருது. அத யார் கடத்துனான்னு சொல்லி பார்க்கும்போது, 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட்ட மாத்திக்கிட்டே இருக்காய்ங்க. இவன் தான் கடத்துனான், இவன் தான் கடத்துனான்னா, கடைசி கிளைமாக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை கை மாறிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே இதுவரைக்கும் பார்த்த படத்திலேயே அதிக ட்விஸ்ட் உள்ள படம்னா, அது கண்டிப்பாக இதா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். நண்பா, உங்களுக்கு இந்த மாரி த்ரில்லர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே பிஸியான பிசினஸ் மேனா இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீகாந்த், அவரோட பேர் அசோக், தான் குழந்தை கேட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃப் குழந்தையோட ஊட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் அர்ச்சனா கேட்குறாங்க, நான் இது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ் போனேன்னு எத்தனை தடவை கேட்டேன், ஆனால் பொண்ணு கேட்டான்னு சொன்ன உடனேவே நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க. இல்லைனா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கும் போவோம், அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போதே நம்ம பாப்பா போகிற வழியில் பலூன் கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பலூன் வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா, கரெக்டாக டேர்னிங்கில் நம்மளுக்கு ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்தால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஸ்ரீகாந்த் இடிக்காமல் போய் நிப்பாட்டிடுறாரு. ஆனால் ஆப்போசிட் வந்த நம்ம ரமேஷ் திலக்கோட காரு கரெக்டாக செவத்தில் மோதிடுது. ஆடி காரில் வந்தால் பெரிய ஆளா, நீ மரியாதையாக கார் அடித்ததுக்கு காசு கொடுனா. இவர் வேகமாக சண்டைக்கு போகிறாரு. நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க, வேணாம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, காசை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புவா அசோக்குன்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வரும்போது நம்ம ஸ்ரீகாந்த் அப்படியே டென்ஷனாகவே இருக்காரு. அர்ச்சனா உன்னால தான் குழந்தை மட்டும் இங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன்னு சொல்லி பார்த்தா, கார் சீட்டில் பின்னாடி உட்காந்துருந்தா குழந்தைய காணோம். அப்படியே நம்மளுக்கு இப்போ நம்ம ஜிவி பிரகாஷை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ சிறிது நாட்களுக்கு முன்புன்னு சொல்லி காமிச்சோம்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு ஃபார்மசி குடோனில் டிரைவராக வேலை பார்க்குறாரு. அவரோட ஓனர் பேர் சிதம்பரம். அவர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அண்ணே மன்னிச்சிருக்கனே, உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவனை நெத்தி பொட்டுலேயே கன்னை வச்சு போட்டு தள்ளுறாரு. கரெக்டாக நம்ம சிதம்பரத்துக்கு ஒரு ஃபோன் வருது, பார்சல் வேணும், உடனே அர்ஜென்ட்டு கொடுத்து அனுப்புன்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் ஒரு பார்சலை ரெடி பண்ணி நம்ம மணிகிட்ட கொடுக்குறாரு. மணி, இந்த பார்சலை போகிற வழியில் ராஜாட்ட மட்டும் டெலிவரி பண்ணிட்டு போயிரு அப்படின்னோடனே, சரி ஓகேனேன்னு சொல்லிட்டு அவர் நேராக கிளம்புனோம்னா, ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்பாக நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது, அதில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குற ரேகாங்கிற பொண்ணை தான் இவர் லவ் பண்ணுறாரு. அவங்க பார்த்தேன்னா வந்த உடனே, டேய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், உடனே இந்த குழந்தைய கலக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா, ஏய் லூசா நீ, நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் நானுன்னா, ஏய் நீ ஆனாதான் நானும் ஆனாத, நம்ம 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, 2 பேரும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை நம்மளுக்கு இடைஞ்சல்டான்னு சொல்லி சொன்னால், இவரோட ஃப்ரெண்டு தான் திலக்கு, அவரோட ஒய்ஃபு உமா. அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இப்படியே கஷ்டம்னு சொல்லி பார்த்தோம்னா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கஷ்டத்தோடய நீங்கள் குழந்தைய வளர்க்கலாம், சீக்கிரமே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி வா ரேகா, நம்ம டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்குவோம், ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு இவர் அந்த பார்சல் டெலிவரி கொடுக்காமே நேராக ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்காரு. நம்ம சிதம்பரம் ஃபோன் பண்ணி, டேய் அந்த பார்சலை டெலிவரி கொடுத்துட்டியா இல்லையாடான்னு கேட்டால், அண்ணே இப்போ தானே கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு. இங்கே ரேகா, டேய் அர்ஜென்ட்னா போய் உடனே கொடுக்க வேண்டியதானே, கிளம்பும் போத அதை கொடுத்துட்டு வந்து கூட அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா ட்விஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேனையே காணோம். இங்கே நம்ம சிதம்பரத்திட்ட சொன்னோம்னா அவர் சத்தம் போடுறாரு. அவர் நம்பவும் மாட்டேங்கிறாரு. அண்ணே விடுனே, 500 இருக்குமா 800 இருக்குமாண்ணே, அந்த அமௌண்ட்டை என் சம்பளத்தில் கழிச்சுக்கணேன்னு சொல்லி சொன்னால் அவரோட அசிஸ்டண்ட்டு ரெடின்னு சொல்கிறாரு. டேய் உள்ளே இருக்கிறது 50 லட்ச ரூபா சரக்கு, கொக்கைன் தானா? இவர் மிரண்டு போயிடுறாரு. என்னது கொக்கைனா? இத்தனை நாள் நீ மெடிசின்னு சொல்லிட்டு கொக்கைன் தான் கடத்திட்டு இருக்கியானா? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற, மரியாதையாக எனக்கு அந்த பார்சல் வந்தாகணும், இல்லையா உன் லவர் உனக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு இவரோட லவரை தூக்கிடுறாங்க. இவர் வேற வழியே இல்லாமல் எப்படா இதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த வண்டியை சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தோம்னா, ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறது மட்டும் தெரியுது. ஆனால் அவன் யாருங்கிறது தெரியல. ஆனால் இந்த பழைய வண்டியெலாம் கை மாத்துறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு திலக்கோட உதவியோட ஒவ்வொருத்தவனையாக விசாரிச்சோம்னா கரெக்டாக வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வண்டிக்குள்ளே எந்த பார்சலுமே இல்லை. இந்த வண்டியை யாரா டெலிவரி கொடுத்ததுன்னு சொல்லி விசாரிச்சோம்னா, அங்கே இருக்க ரவுடி விசாரிச்சுட்டு சொல்கிறாரு, எப்பா இந்த வண்டியை டெலிவரி கொடுத்தவன் மாறின்னு சொல்லிட்டு உன் ஆள் சிதம்பரத்திட்ட ஏற்கனவே வேலை பார்த்தவன் தான், அவன் வண்டியை அடிக்கணும்னு அடிக்கல, உள்ளே இருக்க பார்சலை பற்றி தெரிஞ்சுதான்ப்பா வண்டியை அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேவேமா சிதம்பரத்திட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அண்ணே நான் தான் சொன்னேன் இல்லைனே, உன்கிட்ட வேலை பார்த்த மாறிங்கிறவன் தானே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சே நம்மளுக்கு வண்டி அடிச்சிருக்கானா, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல, ஒன்று எனக்கு பார்சல் வேணும், இல்லையா அதோட மதிப்பு 50 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும், இல்லையா உன்னோட லவரை நான் பாம்பேயில் வித்துருவேன்றாரு. இப்போ நம்மளுக்கு அசோக்கோட ஒய்ஃபு அர்ச்சனாவை காட்டுறாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக ஆனந்த்னு ஒருத்தர் வந்திருக்காரு. கமான் பேபி, கையை கொடுத்துக்கோ, கட்டி பிடிச்சிக்கோன்னு சொன்னோம்னா, வேணாம் தயவுசெய்து என்னைய விட்டுரு, என்னை இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்காதனா, ஏண்டி என்னைய லவ் பண்ணுவ, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு என் கூட ஜாலியாக இருப்ப, இப்போ ஒரு பணக்கார வீட்டு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ நிம்மதியாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு மரியாதையாக 2 கோடி ரூபா கொடுத்துரு, இல்லையா நம்ம சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வீடியோ எல்லாமே பார்த்தேன், அதை அப்படியே உன் புருஷனுக்கு அனுப்பிடுவேனா,
தயவு செய்து புரிஞ்சுக்கோ. ஃபினான்ஸ் எல்லாமே என் புருஷன் தான் பார்க்குறாரு. என்னால பணத்தில கை வைக்க முடியாதுன்னா, வேற வழியே இல்ல. நீ ரெடி பண்ணி குடு. இல்லையா உன் புருஷன்ட்டயே நான் காச வாங்கிக்கிறேன்னா, இவங்க மறுநாளே ஒரு ரூ. 10,00,000 ரெடி பண்ணிட்டு, என்னால இவ்வளவு தான் முடியும். இந்த காச வச்சுக்கோ. தயவு செய்து என்னைய டார்ச்சர் பண்ணாத. என்னைய விட்டுருங்கிறாங்க. இப்ப நம்ம திலக்கும், மணியும் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது, அவன் 0 காட்டாமயே பெட்ரோல் போட்டான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு நம்ம திலக்கு அந்த பெட்ரோல் பங்க்காரன சப்புன்னு அரைஞ்சுட்டு, காசு குடுக்க முடியாது போடான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்க பெரிய ரவுடிட்ட போய், "அண்ணே இந்த மாரிங்கிறவன கண்டுபிடிக்கணும், செய்யணும். அவன் தானே வண்டிய தூக்கிட்டு போயிட்டான்னு" சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா, அதே இடத்துக்கு நம்ம ஆனந்த் வந்து நிக்கிறாரு. "எப்பா எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தைய தூக்கணும். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன்னு" சொல்லி சொன்னோம்னா, "இல்லப்பா குழந்தைய தூக்குற வேலையெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது, செய்றது கிடையாதுன்னா, உன்னைய நம்பி வந்துட்டேன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. நீ கிளம்புன்னு" சொல்லி சொன்னோம்னா, அங்க நம்ம மணியும் திலக்கும் ரூ. 50,00,000 ரெடி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கத பார்த்த உடனே, இவர் ஒரு பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, "நான் வந்து ஒரு குழந்தைய கடத்த சொல்றேன். அந்த குழந்தைய நீங்க கடத்துனீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, என் கையில அமௌண்ட் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க கேட்ட ரூ. 50,00,000 உங்களுக்கு வந்து சேர்ந்துரும்." நம்ம மணி இதெல்லாம் தப்பு வேணான்டான்னு சொன்னோம்னா, திலக்கு சொல்றாரு, "இத்தன நாள் தெரியாம நீ கொக்கைன் கடத்திட்டு இருந்த. அத விட இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. வேற வழி இல்ல. நம்மளுக்கு ரேகாவ காப்பாத்த இதான் வழின்னு" சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்கங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆனந்த் கேட்டு சொல்றாரு. கரெக்ட்டா இவங்க ஊட்டிக்கு மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. நீங்க கரெக்ட்டா பிளான எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, நம்ம திலக்கு வேணும்னே தான் வண்டிய இடிக்க போற மாரி ஆக்சிடென்ட் பண்ணி நிப்பாட்டி பிரச்சனை பண்ணியிருப்பாரு. இப்ப இவங்க 2 பேருமே அந்த ஆனந்த்ட்ட பேசுறதுக்கு வந்தோம்னா, "ஏய் குழந்தை எங்கடான்னு" கேட்டா, "நீ சொன்ன இடத்துக்கு நாங்க சொன்ன மாரியே பிரச்சனை பண்ணிட்டு தான் போனோம். ஆனா அந்த கார்ல குழந்தை இல்லைன்னு சொன்னா, அந்த குழந்தை பலூன் வாங்குற வரைக்கும் நான் இன்ஃபர்மேஷன வாங்கி வச்சிருக்கேன். அந்த கார்ல தான் குழந்தை இருந்துச்சு. நீ இல்லைன்னு சொல்லி சொல்றோம்னா, உன்னை ஏமாத்தணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்களுக்கு தேவை பணம். ஆனா நீ சொன்ன மாரி அந்த குழந்தை இல்ல. அவ்வளவுதான்" சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம அசோக் மிகப்பெரிய கோடீஸ்வரர்ங்கிறதுனால, அவரு டிஜிபி லெவல்ல பழக்கம் வச்சிருப்பாரு. அஃபிஷியலா வேணாம், அன்அஃபிஷியலா எப்படியாவது எனக்கு குழந்தைய கண்டுபிடிச்சு குடுன்னு சொல்லிட்டு சொன்னா, எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு குழந்தைய தேடுறாங்க. இப்ப வரைக்கும் நம்மளுக்கு பணம் கேட்டு ஃபோன் வரலைன்னு சொல்லி சொன்னோம்னா, யாரோ பிசினஸ் ரீதியா உன்னைய பழி வாங்குறதுக்காக தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னு. என்கிட்ட கார்ல வரும்போது பிரச்சனை பண்ண 2 பேர கண்டுபிடி. ஏன்னா அந்த இடத்துல தான் குழந்தை காணாம போணுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, இவங்க 2 பேருக்கு பதிலா எவனையோ கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அதே மாரி குழந்தை காணாம போணுச்சுன்னா, யாரெல்லாம் கிட்னாப் பண்ணுவாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விசாரிச்சோம்னா, நம்ம ஸ்ரீகாந்த் சொல்றாரு, "நீங்க குழந்தைய கடத்தலங்கிறத நான் நம்புறேன். ஆனா எனக்கு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ரூ. 1,00,00,000 தரேன். அதே மாரி உங்கள எந்த பிரச்சனையும் இல்லாம நான் கேஸ்லேருந்து வெளிய கொண்டு வரேன்." நம்ம ஆனந்த் கன்டினியூஸா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம அர்ச்சனா ஃபோனே அட்டெண்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இவரு நேரா வீட்டுக்கே ஏறி குதிச்சு தேடி வந்துட்டாரு. "எப்படி என் ஃபோன அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா, உன்னைய விட்டுருவேன்னு சொல்லி நினைச்சியா? உன்னைய அவ்வளோ சீக்கிரத்தில விடமாட்டேன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக தான் உன் வீட்டுக்குள்ளேயே தேடி வந்திருக்கேனா? மரியாதையா சொல்றேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிரு. அசோக் கீழ தான் தூங்கிட்டு இருக்காருன்னு" சொல்லி காமிச்சோம்னா, நம்ம அசோக் பார்த்தீங்கன்னா, சோஃபால தூங்கிட்டு இருந்தவரு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. அதே மாரி நம்ம ஆனந்த் கேட்கிறாரு, "உன் குழந்தைய கடத்தி உன் புருஷன்ட்ட பணம் வாங்குறது தான் என்னோட பிளானு. ஆனா அன்னைக்கு கார்ல அந்த குழந்தை இல்ல. அதுவரைக்கும் இருந்த குழந்தை எங்க போணுச்சு? என் பிளான உனக்கு யார் சொன்னா? நான் கடத்த போறது தெரிஞ்சு உன் குழந்தைய நீயே கடத்தி வச்சுட்டு என்னையவே ஏமாத்துறியானா? சத்தியமா சொல்றேன், என் குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தைய உண்மையே காணோம்னா, நான் உன்னைய காலேஜ் டயத்துல லவ் பண்ணது உண்மைதான். ஆனா நீ என்னைய சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால தான் நீ வாழ்க்கையில வேணவே வேணான்னு சொல்லிட்டு நான் அசோக்க கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா மறுபடியும் என் வாழ்க்கையில வந்து என்னைய இப்படி டார்ச்சர் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்க. உன்னால நான் அசோக்கோட உண்மையாவும் வாழ முடியாம நான் நித்த நித்த செத்துட்டு இருக்கேன். தயவு செய்து என் லைஃப விட்டு போயிருன்னு" சொல்லி சொன்னோம்னா, "உன் குழந்தைய நான் கடத்தல. ஒருவேளை நீயே கடத்தி வச்சுட்டு என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு, அந்த வீடியோ மொத்தத்தையும் உன் புருஷனுக்கு அனுப்பி உன் வாழ்க்கையவே நாசம் பண்ணிருவேன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா அங்கருந்து அவர் கிளம்புறாரு. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அசோக் கதவு திறந்து உள்ள வந்து பார்த்தோம்னா, அங்க நம்ம அர்ச்சனா தூங்கிட்டு இருக்கத பார்த்தோனே சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. இப்ப நம்மளுக்கு குழந்தை காணாம போன அதே சீன காட்டுனோம்னா, அங்க நம்ம ஸ்ரீகாந்த் நேரா திலக்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம பாப்பா கையில இருந்த பலூன் பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வழியா பறந்து போயிரும். இவங்க 2 பேரும் வெளிய சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம பாப்பா கதவ திறந்து நேரா அந்த பலூன விரட்டிட்டு, அங்க இருக்க ஒத்தையடி பாதையில உள்ள போயிட்டோம்னா, கரெக்ட்டா இவங்க சண்டை போட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. திருப்பி பலூன் எடுத்துட்டு நம்ம பாப்பா வந்து பார்த்தோம்னா, ரோட்ல இவங்க அப்பாவ காணோம். அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க நின்னோம்னா, கரெக்ட்டா அந்த வழியில வர இன்னொரு காரு, "என்ன பாப்பா நீ இங்க நின்னுட்டு இருக்கேன்னு" சொன்னா, "இல்ல எங்க அப்பாவும், அம்மாவும் இங்க தான் நின்னாங்க. எங்க போனாங்கன்னு தெரியலனா." "சரி வா, நான் உன்னைய கூட்டிட்டு போய் உங்க அப்பா அம்மாட்ட விட்டுறேன்னு" சொல்லிட்டு அவங்க கார்ல கூட்டிட்டு போறாங்க. "டேய் போற வழியில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுட்டு போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா யாருன்னு கேட்டா, எங்க அப்பா அசோக் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர்னா, டேய் பாப்பா பெரிய பார்ட்டியா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சவங்க, டக்குன்னு பாப்பாவ கிட்னாப் பண்ணி அவங்க வீட்லயே கடத்தி தங்க வச்சுடுறாங்க. ஆனா நம்ம பாப்பா பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்குள்ளேயே ஒரு டிராவுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது. இவர் வந்து தேடி பார்த்துட்டு குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல தேடினோம்னா, அதுக்குள்ள அங்க இருந்து நம்ம பாப்பா வீட்ட விட்டே தப்பிச்சு வெளிய ஓடிருது.
அவனுக்கு ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிக்கிறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லி ஒரு குழந்தைய கூட உன்னால பத்திரமா பார்த்துக்க முடியலையான்னு. இப்ப அந்த குழந்தை தப்பிச்சு ஓடியாந்தது நேரா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து உட்காருது. அங்க தான் பார்த்தீங்கன்னா, நம்ம திலக்கோட ஒய்ஃப் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க சாப்பிட போறப்ப இந்த பாப்பா பசியில அப்படியே பாவம் போல பார்த்துட்டு இருந்தோம்னா, "என்னடாம்மா இப்படி பசியில பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு அந்த பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு என்னாச்சுன்னு கேட்டோம்னா, இப்படி எங்க அப்பாவ தொலைச்சிட்டேன்னு சொன்ன உடனே, இங்க திலக்குக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "டேய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போணும். இங்க ஒரு குழந்தை அவங்க அப்பாவ தொலைச்சிட்டு நிக்குதுன்னா, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நான் வரேன் நேர்ல வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு இங்க திலக்கு மணிய நேர்ல வந்து பார்த்தா, "டேய் இந்த குழந்தை தான்டா. இது எப்புட்றா இங்க வந்துச்சுன்னு" சொல்லிட்டு, வேற வழியே இல்ல. இந்த குழந்தைய நம்மளே வச்சுட்டு அசோக்குக்கு ஃபோன் பண்ணி நம்மளே பணம் கேட்போம்ன்னு சொல்லி, நேரா இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க பாப்பாவ அடைச்சு வச்சுட்டு நம்ம அசோக்குக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "உன் குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தேவை 50,00,000 குடுத்துட்டு நீ குழந்தைய வாங்கிட்டு போனா, என் குழந்தை உன்ட்ட இருக்குன்னு நான் எப்படி நம்புறதுன்னா, உன் ஃபோன் நம்பரே உன் பொண்ணுட்ட தான்டா வாங்கணும். இது நீ போலீஸ்ட்ட சொல்லவோ, வேற ஏதாவது பிசிறு தட்டுனுச்சு, உன் குழந்தைய அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். பணத்த ரெடி பண்ணி வை. எங்க வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாரு. இங்க நம்ம ஆனந்த காட்டுறாங்க. இவரு நம்ம அர்ச்சனாவ மிரட்டுன மாரியே இப்ப இன்னொரு பொண்ணையும் மிரட்டிட்டு இருக்காரு. "ஏய் உன்னோட வீடியோ என்ட்ட இருக்கு. சும்மா நடிக்காத. எனக்கு வேணுங்கிற பணத்த குடுத்துட்டு உன் வீடியோ வாங்கிட்டு போன்னு" சொல்லிட்டு அப்பதான் காமிச்சா, இவர் இதே பொழப்பா தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது. கரெக்ட்டா அர்ச்சனா ஃபோன் பண்ணா, "என்ன விஷயம்? இந்நேரத்துல எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கன்னு" கேட்டா, "என் குழந்தைய நீ கடத்தலன்னு சொல்லி போய் தானே சொன்ன. நீ தானே கடத்தி வச்சிருக்க. இப்ப 50,00,000 கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு" சொல்லி சொன்னா, "ஏய் என்ன லூசு மாரி உளர்ற? உன் குழந்தைய நான் கடத்தல. உன் குழந்தைய கடத்தி வச்சுட்டு 50,00,000 கேட்கறானா, அவன் யாரு என்னங்கிறது தெரியணுமே. எங்க கொண்டு போய் நீங்க பணத்த குடுக்க போறீங்களோ, எனக்கு அப்படியே லொகேஷன் ஷேர் பண்ணு. நீ அசோக்கோட போன்னு" சொல்லி சொன்னா, இவங்களும் அசோக்கோட சேர்ந்து நானும் வர்றேன்னு சொல்லிட்டு, நம்ம ஆனந்துக்கு லொகேஷன் ஷேர் பண்றாங்க. நம்ம அசோக் பார்த்தீங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் கீதாக்கு ஃபோன் பண்ணி, "உடனே லிக்விட் கேஷா எனக்கு 50,00,000 ரெடி பண்ணு நம்ம ஆஃபீஸ்ல இருந்துன்னு" சொல்லிட்டு, அந்த கேஷ வாங்கிட்டு கரெக்ட்டா நம்மளுக்கு ஜீவிக்கு ஃபோன் அடிச்சோம்னா, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தவரு, சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, கரெக்ட்டா அங்க இருக்க மால்ல 3வது பார்க்கிங்க்கு வந்துருன்னு சொல்லிட்டு, அதே மாரி இங்க சிதம்பரத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "அண்ணே உனக்கு குடுக்க வேண்டிய காசு ரெடி ஆயிருச்சு. நீ ரேகாவ கூப்பிட்டுட்டு, அந்த மால்ல இருக்க 3வது பார்க்கிங்க்கு வந்துருன்னு" சொல்லிட்டு, அவரையும் அதே பிளேஸ்க்கு வர சொல்றாரு. நம்ம ஆனந்துமே பார்த்தீங்கன்னா, லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணதுனால, நேரா அதே மால்க்கு வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம, நம்ம அசோக் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கிங்கோட ஃபுட்டேஜ ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சிதம்பரம் நான் அங்க வந்துட்டேன்னு சொல்லி மணிட்ட பேசினோம்னா, நான் ரேகாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன குடுக்க சொல்லிட்டு, "ரேகா உன்னைய இறக்கி விட்ட உடனே நீ 1ஆம் நம்பர் பார்க்கிங்க்கு குடுன்னு ஓடியாந்துரு. எத பத்தியுமே யோசிக்காதன்னு" சொல்லிடுறாரு. அங்க இருக்க நம்ம ரெடின்ட்ட சொல்றாரு, "கரெக்ட்டா உன்ட்ட பேக் எடுத்துட்டு எதுக்க ஒருத்தன் வருவான். அவன் வந்து குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு கோடு வேர்ட் கேட்பான். நீ வந்து கார்ல போய் உட்காரு. குழந்தை வந்துரும்ன்னு சொல்லிட்டு, இதே கோடு வேர்டுக்கு பதில் சொல்லிட்டு நீ பணத்த வாங்கிட்டு வந்துரு. அதே மாரி பணத்த நம்ம ஸ்ரீகாந்த் கொண்டு வந்தோம்னா, இவர் அதே மாரி பதில் சொல்லிட்டு, பணத்த வாங்கிட்டு நேரா வந்தோம்னா, போலீஸ் கேட்குது, 'சார் அவன் வண்டிய மடக்கிருவோமான்னா?' 'எதுவுமே பண்ணாதீங்க. குழந்தை இன்னும் நம்ம கைக்கு வரலன்னு' சொல்லிட்டு, கரெக்ட்டா இவர் கார்ல வந்துட்டு ஃபோன் அடிச்சோம்னா, நம்ம மணி ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம, டக்குன்னு நம்ம ரேகாவ கூப்பிட்டுட்டு, அங்கருந்து சல்லுன்னு கிளம்பிடுறாரு. இவங்களும் நம்மளுக்கு பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா வேன் எடுத்துட்டு கிளம்புனோம்னா, குழந்தை நம்மளுக்கு வரல. அந்த வேன் போது. உடனே மடக்கி பிடிங்கடான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா மடக்கி பிடிச்சோம்னா, "சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மணிங்கிறவன் தான் வந்து பணத்த வாங்கிக்கிற சொன்னா. எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஒய்யால மறுபடியும் மரண ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு மணி ரேகாவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா ஒரு ஜீப் வந்து அவங்கள மறிச்சு லாக் பண்ணுது. அது யாருடான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அசோக்கோட அடியாட்கள்ட்ட ஏற்கனவே இவர் நம்பர குடுத்திருப்பாரு. இந்த நம்பரோட லொகேஷன நீ ட்ராக் பண்ணிட்டே இருன்னு சொன்னோம்னா, அவங்க கரெக்ட்டா நம்ம மணி இங்க மால்ல வந்ததுலேருந்தே அழகா ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. "சார் அவன் ஒரு பொண்ண கூப்பிட்டுட்டு கிளம்பி போறான்னு" சொல்லி சொன்னோம்னா, "அவன மடக்காத. நீ வாட்ச் பண்ணிட்டே பின்னாடியே போன்னு" சொல்லி சொன்னவரு, கரெக்ட்டா இங்க குழந்தை வந்து சேரலன்னோனே, "அவன லாக் பண்ணி புடிடான்னு" சொல்லி சொன்னோம்னா, கரெக்ட்டா நம்ம மணி ரேகாவையும் அங்க லாக் பண்ணிட்டாங்க. நம்ம சிதம்பரத்தோட ஆட்கள்ட்ட குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னோனே, பணத்த வாங்கிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு, நேரா நம்ம ஸ்ரீகாந்த் இங்க மணிக்கிட்ட வராரு. "சார் சத்தியமா என்ட்ட குழந்தை கிடையாது சார். குழந்தை இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் உங்கள்ட்ட குடுத்துருப்பேன். எனக்கு ரேகாவ காப்பாத்த வேற வழி தெரியல சார். அதனால தான் சார் குழந்தை இல்லாமயே இருக்கிற மாரி உங்கள்ட்ட பேசி நான் பணத்த வாங்கினேன்னு" சொல்லி சொன்னோம்னா, "இந்த கதையெல்லாம் நீ என்ட்ட விடாத. என் குழந்தைய குடுத்துட்டு உன் லவ்வர நீ கூட்டிட்டு போடான்னு" சொல்லிட்டு, ஸ்ரீகாந்த் நம்ம ரேகாவ கடத்திட்டு போயிட்டாரு. நம்ம மணிட்ட இருந்த குழந்தை என்னடா ஆச்சுன்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்க காட்டுனா, நம்ம ஸ்ரீகாந்த்ட்ட மிரட்டிட்டு கரெக்ட்டா வீட்டுக்கு போறப்ப நம்ம உமா ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு குழந்தை வீட்லருந்து தப்பிச்சு போயிடுச்சுன்னா, "என்னடி சொல்றேன்னு" கேட்டா, "குழந்தை பசிக்குதுன்னுச்சு. நான் சாப்பாடு எடுக்கலான்னு கிச்சனுக்கு போனேன். அதுக்குள்ள குழந்தை வீட்லருந்து தப்பிச்சு போயிருச்சுன்னா" நம்ம திலக்கு டென்ஷன் ஆயிட்டு அறைய போறாரு. வேற வழியே இல்ல. எப்படியாவது இந்த குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி தான் நம்ம அசோக்க ஏமாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானே போட்டிருப்பாங்க. இப்ப அந்த குழந்தைய எப்புட்றா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த ஏரியால இருக்க சிசிடிவிய ஃபுல்லாவே செக் பண்றாங்க. கரெக்ட்டா வீட்லருந்து தப்பிச்சு போன குழந்தை ரோட்ல ஓடும்போதே பார்த்தீங்கன்னா, மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்ப வந்து அங்க வந்த 2 திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய அங்கருந்து தூக்கிட்டு போறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க.
அந்த திருநங்கைகளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தை எங்களுக்கு வேணும், நீங்கள் தான் சிசிடிவியில் எடுத்துகிட்டு போனதை நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னோம்னா, எப்போ அங்கே மயக்கம் போட்ட குழந்தைய நாங்கள் கூப்பிட்டுட்டு போனது உண்மைதான், ஆனால் அங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா காரில் அவங்க அம்மா வந்து நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? கண்டிப்பாக இதை என்னால் நம்ப முடியாதுன்னா, எப்பா அந்த அம்மா அழுதுகிட்டே வந்துட்டு அந்த குழந்தையோட பேரை சொல்லி இது என்னோட குழந்தைன்னு சொல்லி அழுதுகிட்டே கூப்பிட்டுட்டு போகும்போது நாங்கள் எப்படிப்பா நம்பாமல் இருக்குது? அதனால் அந்த குழந்தைய அனுப்பி விட்டோங்கிறாங்க. இங்கே நம்ம அசோக் ஃபோன் அடிச்சு என் குழந்தை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, சார் அந்த குழந்தைய கரெக்டாக மயக்கம் போட்டப்போ திருநங்கைகள் தூக்கியிருக்காங்க, அவங்க அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறாங்க சார். நீங்கள் எதுக்கு மேடத்திட்ட கேட்டு பாருங்க சார்னா, டேய் இன்னும் புது கதை விடுறீங்களா, மரியாதை என் குழந்தைய கண்டுபிடிச்சி தர்றேன்னு சொல்லிட்டு இவர் கடுப்பாய் ஃபோனை வைக்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம அர்ச்சனாவை காட்டினோம்னா, அவங்க தனியாக இருக்க ஒரு பங்களாக்கு வராங்க. அந்த பங்களாவில் கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே எட்டி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அங்கே நம்ம ஆனந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் இடத்துக்கு நீ வந்திருப்பேனா, மரியாதையாக சொல்கிறேன் என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு தேவை பணம், உன் குழந்தையெல்லாம் கிடையாது, உன் புருஷனை பிளாக்மெயில் பண்ணி நான் காசை வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உன் குழந்தைய ஒப்படைச்சிருவேன், அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணேன்னா உன் வீடியோவை லீக் பண்ணி உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பிப்போன்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவை அனுப்பி விட்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அர்ச்சனா அசோக்குக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு அசோக், அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னால், நம்ம அசோக்குக்கு இன்னொரு கால் வருது. ஒரு நிமிஷம் அர்ச்சனான்னு சொல்லி அந்த காலை அட்டன் பண்ணால் அந்த சைடு ஒரு ஜென்ஸ் பேசுகிறாங்க. உன்னோட குழந்தை இப்போ ஏன்ட்ட தான் இருக்குது, உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா 1 கோடி ரூபா பணத்தை உடனே ரெடி பண்ணு, போலீஸுக்கு போனேன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா குழந்தைய நான் கொன்றுவேனா, என்னடா ஆளாளுக்கு குழந்தை ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லி மிரட்டுறீங்கன்னா, அவர் ஒரு வீடியோ அனுப்புறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்க குழந்தைய நிரந்தரமாக தூங்க வச்சிருவேன், உடனே பணத்தை ரெடி பண்ணுனா, இங்கே நம்ம அர்ச்சனாட்ட சொல்கிறாரு, இப்படி ஒருத்தனை மிரட்டுறானா நீ டிசிக்கு தயவு செய்து ஃபோன் பண்ணி சொல்லாத, உடனே அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம், குழந்தை எப்படி அவன்கிட்ட தான் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுதுல, பணத்தை கொடுத்துட்டு நம்ம குழந்தைய வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக பணத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த பணத்தை ஸ்கூட்டியில் வச்சு நான் சொல்கிற இடத்துல சாவியோடு வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிருங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அசோக் அர்ச்சனாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு உடனே 1 கோடி ரூபா பணத்தை எடுத்து கேஷ் பேக்காக வச்சுட்டு அந்த ஸ்கூட்டியை கொண்டு வந்து நான் சொல்கிற இடத்துல நிப்பாட்டுன்னு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தை அம்மா கிட்ட தான் இருக்குங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம மணியின் திலக்கும் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம அர்ச்சனாவை வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூட்டியில் கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தா, அதே சமயம் நம்ம மணியையும் திலக்கையும் இன்னொரு போலீஸு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. கரெக்டாக அவங்க சொன்ன லொக்கேஷனில் ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு கேஷ் பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு நம்ம அர்ச்சனா பார்த்தீங்கன்னா அசோக் பக்கத்தில் இருக்காரு, நேராக அவரோட காருக்கு போயிடுறாங்க. நம்ம மணி நேராக அர்ச்சனாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால், இங்கே இவர் வந்திருக்காருன்னா குழந்தை எங்கே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம திலக் பார்த்துட்ருக்காரு. ஹெல்மெட் போட்ட ஒருத்தர் வந்து டக்குன்னு அந்த ஸ்கூட்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். அங்கே தான் மச்சான் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு, அந்த பேக்கில் ஜிபிஎஸ் போட்டிருக்கேன், அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை ஆன் பண்ணுறேன், நீ கரெக்டாக அந்த ஜிபிஎஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வண்டியை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்ரீகாந்த் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. நம்ம அர்ச்சனாக்கு பதறது, ஆனால் வேற வழியே இல்லை, எப்படி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையே, அவன் மாட்டிக்கிட்டா நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம மணியின் திலக்குமே பார்த்தீங்கன்னா அசோக்கோட காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஒரு பாலடைஞ்ச பங்களா வந்தால் அந்த பங்களாவுக்கு போயிட்டு இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுக்கு ஜிபிஎஸ் காட்டுது, நீ இங்கேயே அர்ச்சனா, நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகாந்த் நேராக அங்கே போனோம்னா, நம்ம அர்ச்சனா அவசர அவசரமாக உன்னோட கேஷ் பேக்கில் ஜிபிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா, அவர் போகிற வழியிலேயே பில்டிங்குள்ளே அந்த ஜிபிஎஸ் மட்டும் தனியாக கிடக்கு. அங்கே நம்மளுக்கு பேக் எதுவுமே இல்லை, ஆள் அங்கேருந்து எஸ்கேப்பு. மறுபடியும் கொய்யால மரண ட்விஸ்ட்டு. நம்மளுக்கு ஆனந்து இங்கே அர்ச்சனாக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஆமாம் என்ன ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்க, என்ன மெசேஜ் அது அப்படின்னு கேட்டால், நீ இப்போ கேஷ் பேக்கை எடுத்துகிட்டு போனேல, அந்த பேக்கில் என் புருஷன் ஜிபிஎஸை போட்டிருக்காருனா, என்ன கேஷ் பேக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம், நீ தானே என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ண, குழந்தை உன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் கேஷ் பேக்கில் ஜிபிஎஸை போட்டு கொடுத்தாருனா, ஏய் லூசா நீயே, உன் புருஷனுக்கு என்ன நான் ஃபோனே அடிக்கலை, ஃபோன் அடிக்கிறதுக்கு குழந்தை என்கிட்ட இருந்தா தானே அப்படின்னு சொன்னால், என்ன உளர்றேன்னா எல்லாரும் குழந்தை எல்லாமே ஃபோன் பண்ணி உன் புருஷன்ட்ட பணம் வாங்குற மாதிரி நானும் உன் புருஷன்ட்ட ஃபோன் பண்ணி பணம் வாங்கலாம்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவனோ வந்து உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொன்னால் இவங்க கதறி அழுகிறாங்க. அப்போ குழந்தை ஆனந்துட்டு இல்லைன்னா அப்போ ஃபோன் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அசோக் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்துட்டு அர்ச்சனாட்ட சொல்கிறாரு, நான் ஜிபிஎஸ் வச்சுருந்தது அந்த கிட்னாப்பருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுங்கிறதே தெரியலையே. இங்கே நம்ம மணியின் திலக்குமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால மணி மட்டும் உள்ளே போய் பார்க்குறாரு. திலக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆட்டோ மட்டும் கிராஸ் பண்ணி போகிறத கவனிக்கிறாரு. நம்ம மணி உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸை தூக்கி போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், குழந்தையும் கொடுக்கல, இப்போ குழந்தை எங்கே இருக்குன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரும் புலம்பிட்டு இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக்குக்கு மறுபடியும் ஃபோன் வருது.
உன்னோட குழந்தை நான் அனுப்பியிருக்க லொகேஷன்ல இருக்கு, போய் உன் குழந்தைய கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குழந்தை பார்த்தீங்கன்னா தனியா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பதறி போய் நேரா அந்த லொகேஷனுக்கு போய் பார்த்தோம்னா, அந்த லொகேஷன்ல குழந்தை இல்ல. இங்க நம்ம அசோக் செம்ம கடுப்புல இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம டிசி ஃபோன் அடிக்கிறாரு. "அசோக், எனக்கு தெரியாமயே எவன் ஃபோன் பண்ணாலும் நீ கொண்டு போய் பணத்த குடுத்துட்டு இருக்க. என்னோட ஃப்ரெண்டு நீயே. அதனால நான் அத அப்படியே விட முடியாதுன்னு" சொல்லிட்டு, கரெக்ட்டா அந்த மணிய ஃபாலோ பண்ணோம்னா, நீ போற இடத்துக்கு ஃபுல்லா பின்னாடியே அவன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் அவன் தான் குழந்தையோட பேர சொல்லி உன்ட்ட பணம் வாங்கியிருப்பான்னு சொல்லி நெனைக்கிறேன். கடுப்பான நம்ம அசோக் நேரா பார்த்தீங்கன்னா, ரேகா இருக்க வீட்டுக்கு போயிட்டு, நம்ம மணிக்கு வீடியோ கால் பண்றாரு. "டேய், என் குழந்தைய வச்சுட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி என்ட்ட இருந்து பணத்த புடுங்கிட்டு போயிட்டியான்னு" சொல்லி கேட்டோம்னா, "சார் சத்தியமா சொல்றேன். குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க பின்னாடி வந்தேன் நானு. மத்தபடி குழந்தை எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாதுண்ணா. விடியறதுக்குள்ள எனக்கு என் குழந்தை வந்து சேரலன்னா, உன் லவ்வர் உனக்கு பொணமா கூட கிடைக்க மாட்டான்னு" சொல்லி மிரட்டிட்டு ஃபோன வச்சுர்றாரு. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம மணியும் திலக்கும் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம திலக்கு சும்மா இருக்காம பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் அடிச்சு வம்பிழுத்திருப்பார்ல, அவன் கரெக்ட்டா அடியாள கூப்பிட்டுட்டு வரான். "அண்ணே, அவன் தானே என்னைய பெட்ரோல் பங்க்ல அடிச்சது, ரூபாயும் குடுக்காம போயிட்டானேன்னு" சொல்லி சொன்னா, அவரு கத்தி எடுத்துட்டு வந்து மிரட்டி, திலக்கிட்ட மரியாதையா காச குடுறான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுடான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னோம்னா, நம்ம மணி பார்த்தீங்கன்னா, அவன உத்து பார்த்தவரு சிசிடிவி கேமரால இவரோட வண்டிய தூக்குனவன் மாறி இருக்கான்ல, அவன் தான் இவங்கிறத கண்டுபிடிச்சுறாரு. கரெக்ட்டா "மாறி" அப்படின்னு கூப்பிட்டா, "என்னைய எப்புட்றா உனக்கு தெரியும்ன்னு" சொன்னா, அடி வெளுத்து எடுத்துட்டு மரியாதையா அந்த சரக்கு எங்க இருக்குன்னு சொல்றான்னு, அவன்ட்ட இருந்து அந்த சரக்க புடுங்கிடுறாய்ங்க. அந்த சரக்கு கையில வந்த உடனேவே நம்ம சிதம்பரத்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. "அண்ணே, உன் சரக்கு என்ட்ட தானே இருக்குண்ணா. என்னடா குழந்தைய வச்சு ப்ளே பண்ண மாரி மறுபடியும் என்னைய ஏமாத்துறதுக்கு பார்க்குறியா?" அப்படின்னு சொன்னா, "அண்ணே, சத்தியமா சொல்றேன், உன்னைய நான் என்னைக்குமே ஏமாத்தணும்னு சொல்லி நினைக்கல. உன் சரக்க நான் எங்க கொண்டு வரேன்னு" சொன்னோம்னா, "டேய், நேரா நம்ம மில்லுக்கு கொண்டு வான்னு" சொன்னோம்னா, இவன் சரக்கு எடுத்துட்டு நேரா அங்க மில்லுக்கு போறாரு. நம்ம சிதம்பரம் கேட்கிறாரு, "அதான் சரக்கு உன் கையில இருக்குல்ல, வித்து காசாக்கி இருக்க வேண்டியதானே? ரேகாவும் என் கையில இல்ல, அப்புறம் ஏன்டா சரக்க கொண்டு வந்து என்ட்ட குடுத்தேன்னு" கேட்டோம்னா, "அண்ணே, சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே நான் உன்னைய ஏமாத்தணும்னு சொல்லி நினைச்சதில்ல. நீ அன்னைக்கே என்னைய நம்பியிருந்தேன்னா, இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்க மாட்டேன். இப்போ உனக்கு உன் சரக்கு கிடைச்சிருச்சு. ஆனா குழந்தை கிடைக்காம என்னோட ரேகா எனக்கு கிடைக்காம இருக்கா. இதுக்கு மேல நான் அவள பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு கூட தெரியல" அப்படின்னு சொல்லி அழுதான். "ஒரு நிமிஷம் இருடா" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா உள்ள இருந்து குழந்தைய தூக்கிட்டு வராய்ங்க. இந்த குழந்தை எப்படிண்ணே ஓன்ட்டன்னு சொல்லி கேட்டா, அந்த சரக்குல ஏற்பட்ட ரூ. 50,00,000 நஷ்டத்த இந்த குழந்தைய எப்படியாவது தூக்கி நாங்க ஈக்குவல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லார்ட்டையுமே ஃபோட்டோ குடுத்து அனுப்பியிருப்பாய்ங்க. நம்மளுக்கு அப்படியே ஃபிளாஷ்பேக்க காமிச்சோம்னா, நம்ம ரெடின்னு பார்த்தீங்கன்னா, அதே பஸ் ஸ்டாப்பிங்ல சரக்கு அடிக்கிறதுக்காக போனா, அங்க இருக்க பாப்பாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு, "ஏய், உன்னைய தானே தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அந்த பாப்பாவ இங்க கூட்டிட்டு வந்துருவாரு. "எனக்கு என் பணம் கிடைச்சிருச்சுடா. இதுக்கு மேல இந்த குழந்தை வேணாம். இந்தா, இந்த குழந்தைய நீயே கூட்டிட்டு போயிருன்னு" சொல்லிட்டு அந்த குழந்தைய இங்க நம்ம மணிட்ட அனுப்பி விட்டுறாரு. அதே சமயம் திலக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோ டிரைவர கரெக்ட்டா போய் விசாரிக்கிறாரு. "ஆமா, நேத்து நைட்டு எங்க சவாரிக்கு போயிருந்த நீன்னு" கேட்டோம்னா, "அதெல்லாம் உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. இது எதுக்கு நீ கேட்கிறன்னு" சொல்லி சொன்னா, "மரியாதையா நீ என்ட்ட உண்மைய சொல்லிட்டேன்னா பரவால்ல. இல்லையா விடியறதுக்குள்ள போலீஸ் வந்து உன்னை தூக்கிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விஷயத்துல விசாரிக்கும்" அப்படின்னா, அவரு உண்மைய ஃபுல்லா திலக்ட்ட சொல்றாரு. அதே சமயம் இங்க மணி பார்த்தீங்கன்னா, அசோக்குக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு பதிலா ஆனந்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சுட்டு, "சார், இப்ப குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. நீங்க வந்து எப்படியாவது அசோக்கிட்ட பேசி பணத்த வாங்கி எனக்கு வர வேண்டிய ஷேர குடுங்கண்ணா. உன்ட்ட தானே குழந்தை இருக்கு. நீ அசோக்கிட்ட குடுத்துருக்கலாமேன்னு" கேட்டா, "சார், நான் குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, "ரேகா மட்டும் தான் என்ட்ட கிடப்பா. ஆனா நீங்க குடுத்துட்டீங்கன்னு" சொல்லி சொன்னோம்னா, "ரேகாவும் எனக்கு கிடைச்சிருவா. உங்க மூலியமா எனக்கு பணமும் கிடைச்சிரும். அதனால தான் சார்னா" நம்ம ஆனந்த் நேரா இங்க குழந்தைய தூக்குறதுக்கு வந்தோம்னா, குழந்தைய குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர அடிச்சு சண்டை போட்டோம்னா, அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவரு நேரா அசோக்குக்கு ஃபோன் அடிச்சிருந்தா, குழந்தைய பேச விட்ட உடனே அசோக் அவ்ளோ சந்தோஷமா, "சரி, குழந்தை எங்க இருக்குன்னு" சொல்லி கேட்கும்போது, "எனக்கு அதே மாரி இன்னொரு விஷயத்த சொல்லு. உன் கூட பின்னாடியே என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, அது யாருன்னு" கேட்டோம்னா, "அது என் ஃப்ரெண்டு தான் சார், ஏன் சார்ன்னு" சொல்லி கேட்டா, "அவன் தானே ஊட்டியில என்னைய வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணது. அங்கேயே நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்களா குழந்தைய தூக்குறதுக்குன்னு" கேட்டா, "சார், அங்கேயே குழந்தைய தூக்க பிளான் பண்ணது உண்மைதான் சார். ரேகாவ காப்பாத்துறதுக்காக தான் சார் நான் அந்த பிளான் பண்ணியிருந்தோம்னா, உனக்கு இந்த ஐடியா யார் குடுத்தது? அவன நீ கரெக்ட்டா இந்த லொகேஷனுக்கு வர சொல்லு. நான் அங்க வந்துடுறேன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா அங்க நம்ம ஸ்ரீகாந்த் வந்து நிக்கிறாரு. இவங்க 3 பேருக்கு இடையில சண்டை நடந்துச்சுன்னா, கரெக்ட்டா நம்ம ஆனந்த் பார்த்தீங்கன்னா, கன்ன தூக்கிடுறாரு. ஒரே அடியா நம்ம ஜீவி அவர மண்டையிலே அடிச்சு போட்டு தள்ளிடுறாரு. ஆனா, நம்ம அசோக்கோட ஃப்ரெண்டு டிசி அங்க வந்தவரு, குழந்தைய கடத்துறதுக்காக, நாங்க அவன புடிக்கிறதுக்காக போனோம். குழந்தைய கொல்ல பார்த்தனதுனால, தற்காப்புக்காக நாங்க அவன கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு, ஆனந்த அங்கேயே ஷூட் பண்ணி கொன்னு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
நம்ம டிசி சொல்றாரு, "நாங்க அவன பத்தி ஃபுல்லா விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. அத உன்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. உன்னோட ஒய்ஃப்‌க்கும் அவனுக்கும் ஆல்ரெடி பார்த்தேன்னா பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு அது முன்னாடியே தெரியும்னா." நம்ம டிசி மிரண்டு போயிறாரு. "என்ன சொல்ற நீனா?" இவர் வீட்டுக்குள்ள வந்தார் இல்லையா? அப்பயே இவங்க 2 பேருமே பேசுறத நம்ம அசோக் உட்டு கேட்டிருப்பாரு. "எனக்கு அப்பயே தெரியும். அவன் என் பொண்டாட்டிய ட்ராப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த விஷயத்த நான் அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் குடுத்தாவோ, செஞ்சாவோ, இந்த உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு தெரிஞ்சா, காலம் பூராமே அவ மனசு வருத்தத்திலேயே இருப்பா. அதனால தான் இந்த விஷயம் தெரியாமயே நானு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டேன்." அப்படின்றாரு. அதே மாரி அந்த ரூ. 1,00,00,000 பணம் ஸ்கூட்டில எடுத்துட்டு போனது யாரு? இப்ப அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியுமான்னு கேட்டா, அது நம்ம மணிய காட்டுறாங்க. அந்த பணம் எப்புட்றா மணிட்ட வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம திலக் ஃபாலோ பண்ணிட்டு போனார்ல, அங்க இருக்கிறது ஒரு பொண்ணு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ரீகாந்தோட பிஏ சங்கீதா தான். எனக்கு அவர் மேல ஒரு சின்ன கோவம் இருந்துச்சு. அதுக்கு அவர பழிவாங்கணுங்கிறதுக்காக, அவரோட குழந்தை இப்படி ஊட்டியில கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. 2 நாள் வச்சிருந்து குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா, அந்த குழந்தை அங்கிருந்து தப்பிச்சு போயிருச்சு. மறுபடியும் பார்த்தேன்னா, அந்த குழந்தை ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருந்தத பார்த்தேன். ஆளாளுக்கு மிரட்டி பணம் வாங்கும்போது, நம்ம ஏன் மிரட்டி பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நெனச்சு தான், நான் பணம் வாங்குறதுக்காக இப்படி பண்ணேன். ஆனா மறுபடியும் குழந்தைய பஸ் ஸ்டாண்ட்ல விடும்போது மறுபடியும் காணாம போகும்ன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலங்கிறாங்க. நம்ம அசோக் சொல்றாரு, "இந்த பணம் திருப்பி என்ட்ட வரும்ன்னு சொல்லி எதிர்பார்க்கல மணி. நீ இதுலேருந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துட்டு போனா." "இல்ல சார், எனக்கு இந்த பணம் கிடைச்சுச்சுன்னா நான் நிம்மதியா வீட்ல போய் தூங்க முடியாது. நான் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா என் ரேகாவோட வாழ்ந்துட்டு போயிருவேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. நண்பா, இனிதே இந்த படம் முடிவடையுது. இதுக்கு மேல இந்த படத்துல ட்விஸ்ட் வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல ட்விஸ்ட் வச்சிருக்காய்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.